வணக்கம். ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்டுகளே, எம்ஆர்பி மற்றும் இதர மெடிக்கல் எக்ஸாம்ஸுக்கு வெறித்தனமா படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட எனர்ஜெட்டிக் ஹலோ. இன்னைக்கு நம்ம ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட்ல எல்லாரும் படிக்க சோம்பேறித்தனப்படுற ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் பத்தி பார்க்க போறோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், பேரிடர் மேலாண்மை சட்டம். சுனாமி, கொரோனா, வெள்ளம்னு வரும்போதெல்லாம் நம்ம நியூஸ்ல என்டிஎம்ஏ, என்டிஆர்எஃப்னு நிறைய வார்த்தைகள் கேட்போம்ல. அது என்ன, அந்த கமிட்டிகளுக்கு யாரு பாஸ் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ட்ரிக்ஸ் வச்சு கதையா சொல்லி தரப்போறேன். பேனை எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுக்க ரெடியா இருங்க. 1. இம்பார்ட்டன்ட் டேட், வருடம். சுனாமி ட்ரிக். சட்டம் வந்த நாள் 2005, 23 டிசம்பர் 2005. இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2004 டிசம்பர் கடைசியில தான் இந்தியாவுல ரொம்ப கொடூரமான சுனாமி வந்துச்சு. அத பார்த்து அலறிப்போன நம்ம அரசாங்கம் சரியா ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த டிசம்பர் மாசத்துல விழிச்சுக்கிட்டு கொண்டு வந்த சட்டம் தான் இது. 2004 சுனாமி, 2005 டிசம்பர் 23 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? 2. த ஹையரார்கி, 3 அடுக்கு அரசாங்கம். பாஸ், இந்த பேரிடர் சட்டத்தை ஒரு பிரமிட் மாதிரி 3 லெவலா பிரிச்சுக்கலாம். சென்ட்ரல், அதாவது நேஷனல் லெவல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட். எக்ஸாம்ல யாருக்கு யாரு சேர்பர்சன்னு தான் கன்ஃபியூஸ் பண்ணுவான். நான் சொல்ற த பாஸ் அண்ட் செக்ரட்டரி லாஜிக்கை கேளுங்க, அசால்ட்டா டிக் அடிப்பீங்க. லெவல் 1 சென்ட்ரல், அதாவது நேஷனல் லெவல், பிஎம் கெத்து. என்டிஎம்ஏ, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இதுதான் இந்தியாவுக்கே பேரிடர் மேலாண்மைக்கு ஹெட். எல்லா கொள்கைகளையும் திட்டங்களையும் ஃப்ரேம் பண்றது இவங்க தான். இந்தியாவுக்கே பாஸ் யாரு? பிரதமர். சோ இதோட சேர்பர்சன் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர், பிஎம். இந்த அமைப்பை ஆர்கனைஸ் பண்ற அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மத்திய உள்துறை அமைச்சகம். ட்ரிக் ஃபார் மெம்பர்ஸ், இந்தியாவுல பிஎம் தான் 10/10 சூப்பர் பவர். அப்போ இங்க மெம்பர்ஸ் எவ்வளோ? 10 மெம்பர் பாடின்னு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. என்இசி, நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. பிரதமர் பாலிசி போடுவாரு, அத களக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ற எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தலைவரா ஒரு ஐஏஎஸ் ரேங்க் அதிகாரி வரணுமா இல்லையா? சென்டர்ல அது யாருன்னா உள்துறைக்கு செக்ரட்டரியா இருக்கிற ஹோம் செக்ரட்டரி தான் இதோட சேர்பர்சன். அடுத்து சென்ட்ரலுக்கு கீழே வர்ற 2 ஃபோர்ஸ். என்ஐடிஎம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பேர்ல இன்ஸ்டிடியூட்னு வந்துருச்சா? காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ இதோட வேலை என்னன்னா பிளானிங், ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச். என்டிஆர்எஃப், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஃபாரம் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுனாமி, வெள்ளம்னு வந்தா ரோப் எல்லாம் கட்டிக்கிட்டு நேர்ல வந்து காப்பாத்துவாங்களே, அவங்க தான் இது. டைரக்டா களத்துல இறங்கி ரெஸ்கியூ பண்ணுவாங்க. டைரக்ட்லி ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெஸ்கியூயிங் பீப்புள்னு ஆப்ஷன்ல இருந்தா அது நம்ம என்டிஆர்எஃப் படைய குறிக்குதுன்னு அர்த்தம். நிதிக்காக 2 உருவாக்கியிருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அவசர நிலை வந்துடுச்சு, அடுத்த நிமிஷம் மக்களுக்கும் சாப்பாட்டுக்கும் பணம் வேணும்னா கொடுக்கிற உடனடி நிதி, ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட், இது மிட்டிகேஷன், அதாவது அடுத்த தடவை வெள்ளம் வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா தடுப்பு சுவர் கட்ட, பிரிவென்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மிட்டிகேஷன் செய்ய பயன்படுற நிதி. லெவல் 2 ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அளவு, சிஎம் கெத்து. ஸ்டேட்டுக்கு சென்டர் போலவே சேம் ஸ்ட்ரக்சர், ஆனா பேர்கள் மட்டும் மாறும். எஸ்டிஎம்ஏ, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஒரு ஸ்டேட்டுக்கு ஹெட் யாரு பாஸ்? முதலமைச்சர். அப்போ இதுக்கு சேர்பர்சன் யாருன்னா சிஎம், முதலமைச்சர். சென்டருக்கு எம்ஹெச்ஏ போல ஸ்டேட்டுக்கு டிஎம்ஏ இருக்கும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிவிஷன். ட்ரிக் ஃபார் மெம்பர்ஸ், நேஷனல்ல பிஎம் கூட 10 பேர் இருந்தாங்களா, இப்போ லெவல் குறைஞ்சிடுச்சு. அப்போ ஒரு நம்பரை கம்மி பண்ணிக்கோங்க. விடை சிஎம் வித் அதர் 8 மெம்பர்ஸ். எஸ்இசி, முதலமைச்சரோட உத்தரவை ஸ்டேட் லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ற தலைவர். சேர்பர்சன் யாருன்னா அந்த ஸ்டேட்டோட ஐஏஎஸ்கள்ல ஹையஸ்ட் போஸ்டான சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர். சிம்பிளா? லெவல் 3 டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்ட அளவு, கலெக்டர் சார் கெத்து. டிடிஎம்ஏ, மாவட்டத்துக்கு எந்த டவுட் வந்தாலும் பெரிய அதிகாரி நம்ம மாவட்ட ஆட்சியர் தான். சோ சேர்பர்சன் டிஎம் அல்லது டிசி, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் அல்லது கலெக்டர். எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஆனா இங்க பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டின்னு லோக்கல் எலெக்ஷன் அரசியல் இருக்கிறதால கோ சேர்பர்சன், அதாவது இணைத்தலைவர்னு ஒரு பதவி கொடுத்து அத ஜில்லா பரிஷத் தலைவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. கோச்சேர், சேர்பர்சன், ஜில்லா பரிஷத். ட்ரிக் ஃபார் மெம்பர்ஸ், லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. நேஷனல்னா 10, ஸ்டேட்னா 8, இப்போ டிஸ்ட்ரிக்ட் வந்ததால நாட் எக்ஸீடிங் 7 மெம்பர்ஸ், 7க்கு மிகாமல்.
டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி செயல்படும். கதையை ஷார்ட்டா ஒரு முறை சொல்லி பார்த்துக்கோங்க. சட்டம் சுனாமி +1 இயர் 2005. ரெஸ்பான்ஸ் டீம் மக்கள்கிட்ட களத்துல வேலை பார்க்கறது NDRF. காலேஜ் மாதிரி ரிசர்ச் பண்றது NIDM. ஹயரார்கி நேஷனலுக்கு PM பாஸ் 10 மெம்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவா ஆக்ஷனுக்கு ஹோம் செக்ரட்டரி, ஸ்டேட்டுக்கு CM பாஸ் 8 மெம்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவா ஆக்ஷனுக்கு சீஃப் செக்ரட்டரி, மாவட்டத்துக்கு கலெக்டர் பாஸ் அதிகபட்சமா 7 மெம்பர்ஸ், கோச்சேரா ஜில்லா பரிஷத். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், ஆனா கரெக்டா ஒரு ஹயரார்கி வச்சு அசால்ட்டா முடிச்சிட்டோம். MRBல எந்த ஆப்ஷன் கேட்டாலும் உங்க கை கரெக்டான ஆன்சரை தான் டிக் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வழக்கம் போல நீங்க இப்ப பார்த்த எல்லா சட்டங்கள், லா மற்றும் ஃபார்மசி கான்செப்ட்ஸோட முழுமையான PDF ஸ்டடி நோட்ஸ் மற்றும் உங்களை நீங்களே பரிசோதனை பண்ண MRB ஸ்பெஷல் MCQ டெஸ்ட் லிங்க் எல்லாமே நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பேக்காவா கொடுத்திருக்கேன். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணுங்க. நல்ல டெஸ்ட் எழுதி பார்த்து எக்ஸாம்க்கு தரமா ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்பிக்கையோட படிங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு அட்டகாசமான ஷார்ட்கட்ஸோட சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை பாய்.